அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக நமக்காய் யுத்தம் செய்யும் இயேசு என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட பாகம் 4 நாம் தொடரப்போகிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் அதிலே 19 மற்றும் 20வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆபிரகாமின் வாழ்விலிருந்து கர்த்தர் எப்படி நமக்காய் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனங்களுடைய பின்னணி என்னவென்றால், சில ராஜாக்களுக்கு இடையே யுத்தம் நடக்கிறதையும் பின்பு ஆபிரகாம் அவர்களோடு யுத்தம் செய்கிற அந்த ஒரு காட்சியை நாம் இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு யுத்த காட்சி முதல் வேதத்தில் இங்கே தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் இந்த சம்பவத்திலிருந்து எப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் அவர் எப்படி வெளிப்பட்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயத்தை தந்தார், என்றைக்கு எப்படி நம்முடைய வாழ்விலும் அவர் எப்படி ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் வாழ்வில் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், எப்படி சோதனைகள், பல்வேறு காரியங்களை இந்த உலகத்தில் சந்திக்கிறோம் அல்லவா, அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு எப்படி ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இதை தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். அது என்னது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை பேசுகிறார். 2வது தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டையும் இந்த வசனத்திலே வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்மை பல நாமங்களின் மூலம் தம்மையே ஜனங்களுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். எடுத்துக்காட்டிற்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று வருகிறது அல்லவா, அந்த இடத்துல ஈலோஹிம் என்ற ஒரு எபிரேய பெயரை நாம் பார்க்கிறோம். ஈலோஹிம் என்றால் சிருஷ்டிப்பின் தேவன் என்று அர்த்தம். பாருங்க, அப்போது தேவன் தம்மை சிருஷ்டிகிறாய் அந்த இடத்துல பாருங்க, ஈலோஹிம் என்ற பெயரின் மூலம் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அதே போல் நீங்கள் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆகாருக்கு தாம் எப்படி நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய கஷ்டத்தின் நடுவிலே காண்கிறவராய் எப்படி இருக்கிறார், நம்ம எப்படி தேடி வந்து ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தாம் எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற பெயரின் மூலம் வெளிப்பட்டு எப்படி முடியாத சூழ்நிலையிலும் தேவன் எப்படி தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் எப்படி சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தின் மூலம் தம்மையே ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ அதே போல் இங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இன்னொரு பெயரின் மூலம் ஆபிரகாமுக்கு தம்மையே என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது என்ன பெயர்?
நம்முடைய தேவன் எப்படி உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்ற ஒரு பெயரின் மூலம் கர்த்தர் இங்கே பாருங்க ஆபிரகாமுக்கு தம்மை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஏன் அந்த பெயரின் மூலம் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த 20வது வசனத்திலே பாருங்க, நம்ம இந்த சம்பவத்தை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்னுரையாக சில காரியங்களை சொல்லுவதற்காக இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் இதுதான் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற வாக்குத்தத்தம். இங்கே ஆபிரகாம் அவர் ஒரு யுத்தம் செய்து சில ராஜாக்களை ஜெயித்து தன்னுடைய இனத்தானாகிய லோத்தை பாருங்க மீட்டு அவர் என்ன செய்கிறார், திரும்ப அந்த யுத்தத்தை முடித்து திரும்ப வருகிறார். வரும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக் என்ற கர்த்தருடைய ஆசாரியன் ஆபிரகாமை என்ன செய்கிறார், சந்திக்கிறார். சந்தித்து ஆபிரகாமுக்கு எப்படி பல ராஜாக்களை ஜெயித்து லோத்தையெல்லாம் மீட்டு கொண்டு வரும் அளவுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஆற்றல் ஆபிரகாமுக்கு உண்டானது என்பதை ஆபிரகாமுக்கு நினைப்பூட்டும்படி ஆபிரகாமை என்ன செய்கிறார், ஆசீர்வதித்து அதன் மூலம் ஆபிரகாம் நீ யுத்தத்தில் எப்படி ஜெயித்தங்கிறது உனக்கு நான் என்ன செய்கிறேன், நினைப்பூட்ட விரும்புகிறேன்னு சொல்லி அது மெல்கிசேதேக்கின் ஆசாரியன் ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வதிக்கும் போது தான் சொல்கிறாரு, ஆபிரகாமே இன்றைக்கு நீ பல ராஜாக்களையெல்லாம் ஜெயித்து யுத்தத்தில் ஜெயித்து வந்திருக்கிற. எப்படி தெரியுமா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தவர் யார் தெரியுமா, உன்னோடு இருக்கிற உன்னதமான தேவன் தான் உன் கையில் உன் சத்துருக்களை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தாரு. அதனால தான் நீ பல ராஜாக்களை யுத்தத்தில் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே கர்த்தர் தம்மை ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அதாவது உன்னதமான தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஆங்கிலத்திலே காட் மோஸ்ட் ஹை என்ற அந்த பெயர் வருகிறது. காட் மோஸ்ட் ஹை என்றால் என்ன, தமிழில் எப்படி சொல்லலாம், மகா பெரிய தெய்வம், மகா பெரிய தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. உன்னதமான தேவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதான் பாருங்க. நம்முடைய தேவன் தான் உலகத்திலுள்ள எந்த ராஜாக்களை காட்டிலும், உலகத்திலுள்ள எந்த அதிகாரத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் தான் எல்லாரை காட்டிலும் மகா பெரியவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலுள்ள எல்லா வல்லமைகள், அதிகாரங்கள், ராஜாக்கள் எல்லாரை காட்டிலும் அவர் மிக உயர்ந்தவராக மகா பெரியவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ சில ராஜாக்களை யுத்தத்தில் எப்படி சந்திக்க முடிஞ்சது, அந்த ராஜாக்களையெல்லாம் காட்டிலும் மகா பெரிய ராஜாவாகிய நான், மகா பெரியவராக இருக்கிற நான், உன்னதமான தேவனாக இருக்கிற நான் உன் கூட இருந்ததுனால தான் நீ அந்த ராஜாக்களெல்லாம் யுத்தத்தில் என்ன செய்ய முடிஞ்சு, ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா நான் உன் சத்துருக்களை உன் கையில் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் இங்கே ஆபிரகாமோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை தான் உங்களோடு வாக்குத்தத்தமாக பேசுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு இருக்கும் தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவர் உன்னதமான தேவன், அவர் மகா பெரிய தெய்வமாக இருக்கிறார். ஆதலால் உங்கள் வாழ்விலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனை, எந்த போராட்டத்தை காட்டிலும் அவர் மகா பெரியவராய் மகா உயர்ந்தவராய் இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்கள் மேலும் நீங்கள் ஜெயம் கொள்ளும்படி அவைகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அவைகள் மேல் ஜெயம் கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு வாக்கு தத்தமாக என்ன செய்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். பாருங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களிலே என்ன போராட்டம் சந்தித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களோடு இருக்கும் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் மகா பெரியவர், உன்னதமானவராக இருக்கிறார், மிக உயர்ந்தவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு முன்னாடி அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆதலால்
நம்முடைய தேவன் அந்த பிரச்சனைகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அவைகள் மேல் ஜெயம் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இந்த ஜெயத்தை கர்த்தர் எப்படி ஆபிரகாம் உடைய வாழ்விலே இந்த ஜெயத்தை எப்படி கொடுத்தாருன்னு கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள். அதில் இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 12 வசனம் வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் பண்ணின யுத்தத்துக்கு பின்னணியை சொல்லுகிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்கு பகுதி, அதாவது இன்றைய நாட்களிலே ஈரான், ஈராக் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் உள்ள 4 ராஜாக்கள் ஆபிரகாமின் நாட்கள், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமின் நாட்களிலே இன்றைய ஈரான், ஈராக் என்று சொல்லப்படுற அந்த பகுதியில் உள்ள ஒரு 4 பெரிய ராஜாக்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரேல் இன்றைய உலக வரைபடத்தில் இஸ்ரேல் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த கானான் தேசத்தில் உள்ள 5 ராஜாக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி, இந்த 5 ராஜாக்களும் என்ன செய்தார்கள் என்றால், இந்த தூர தேசத்தில், இந்த கானான் தேசத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ராஜாக்களும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ராஜாக்கள். அவ்வளோ தூரத்துலேருந்து இவங்க வந்து யுத்தம் பண்ணி இந்த கானான் தேசத்தில் உள்ள ராஜாக்களை அடிமைப்படுத்தபடியால் இந்த கானான் தேசத்தில் உள்ள ஒரு 5 ராஜாக்கள் வருடம் கிழக்கத்திய ராஜாக்களுக்கு அந்த ராஜாக்களுக்கு கீழ்ப்பட்டிருந்ததுனால அந்த ராஜாக்களுக்கு இவர்கள் பொண்ணு, வெள்ளி, இன்னும் மற்ற இவர்களுடைய எல்லையில் விளைகிற அந்த வயல் அறுவடையாக இருக்கலாம், எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, வருஷம் இவங்க வந்து ஒரு வெகுமதி மாதிரி இந்த கிழக்கத்திய 4 ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கானான் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் பல வேதனையை என்ன செய்தார்கள், அனுபவித்தபடியால் 12 வருஷம் இப்படி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. 13ஆவது வருஷம் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் அந்த கிழக்கத்திய 4 ராஜாக்களுக்கு எதிராக கலகம் பண்ணி இவங்க அந்த வருஷம் கொடுக்குற அந்த வெகுமதியை வந்து நிறுத்திடுறாங்க. அடிமை பரிசு மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து நிறுத்தி விடுகிறார்கள். ஆதலால் இப்பொழுது அந்த கிழக்கத்திய ராஜாக்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆபிரகாமின் நாட்களில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பட்டணங்கள், ஒவ்வொரு பட்டணமும் ஒரு ராஜ்யமாக என்ன செய்தது இருந்தது. அதனால் இப்படிப்பட்ட அடிமைகளாக இருக்கிற சில ராஜ்யங்கள்லேருந்து வருகிற அந்த அடிமை தொகை இதுதான் இவங்களுடைய வருமானமாக, இவங்களுடைய ராஜ்யங்களோட வருமானமாகவே என்ன செய்தது இருந்தது பாருங்கள். அப்போது இவர்கள் கொடுக்குற இந்த வருஷம் கெட்டுகிற இவர்கள் இந்த ராஜாக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதும் கொடுக்கும் இந்த வருஷம் கொடுக்குற இந்த அவர்களை சேவிக்கும்படி கொடுக்குற அந்த வெள்ளி பொண்ணை வச்சு தான் இவங்களோட ராஜ்யங்களெல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ இவங்க கலகம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய வருமான பாருங்கள் இழப்பாக இந்த ராஜாக்களுக்கு இருக்கிறதுனால இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் 4 பேர் கூடி பார்த்திங்கன்னா அந்த கானான் தேசத்தில் உள்ள 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். எப்படி வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் பண்ணி இந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர்களை சுற்றியிருந்த ராஜ்யங்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறார்கள். மேற்கொண்டு கடைசியில் இந்த கானான் தேசத்தில் உள்ள இந்த சோதோம், கொமோரா என்னும் ராஜாக்களோடு இணைந்த இன்னொரு 3 ராஜாக்கள், 5 ராஜாக்களோடு இந்த கிழக்கத்தில் உள்ள 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் கானான் தேசத்தில் உள்ள இந்த 5 ராஜாக்களை என்ன செய்து விடுகிறார்கள், ஜெயித்து விடுகிறார்கள். ஜெயித்து சோதோம் கொமோரா ராஜாலாம் தோற்று விட்டதுனால லோத்தும் அவனோடு இருந்த அவனுடைய குடும்பம், அவனுடைய சம்பத்து எல்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, அடிமையாக இப்போ என்ன செய்கிறாங்க, பிடிக்கப்பட்டு போகிறார்கள். இதை பாருங்கள் ஆபிரகாம் என்ன செய்கிறார், கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே யோசித்து பாருங்கள், இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், தன்னுடைய இனத்தானாகிய லோத்தை மீட்பதற்கு அவர் என்ன செய்கிறார், இந்த பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்படி ஆயத்தப்படுகிறார். யோசித்து பாருங்கள், சோதோம் கொமோரா ராஜாக்களை ஜெயித்தாங்களே இந்த கிழக்கத்திய அந்த ஈரான், ஈராக் அந்த பகுதியில் உள்ள அந்த ராஜாக்கள், இவர்கள் எவ்வளோ பெரிய ராஜாக்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து வந்து கானான் தேசத்தில் உள்ள 5 ராஜாக்களையும் அவங்கள சுற்றியுள்ள ராஜ்யங்களெல்லாம் தோற்கடிச்சிருந்தா இவர்கள் எவ்வளோ வலிமை வாய்ந்த ராஜாக்கள். இவர்களோடு யுத்தம் பண்ணி லோத்தை மீட்பதற்காக இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், புறப்படுகிறார். பாருங்கள், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம்
13வது வசனத்தில் வாசிக்கிறேன். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆநேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோர்னுடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தான். பாருங்க, யோசித்து பாருங்க. இப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டில் உள்ள 318 வேலையாட்கள், இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட வேலையாட்களாக, இவர்களெல்லாம் ஆபிரகாம் வீட்டில் பயிற்சி பெற்றவர்கள். அப்போது இவர்களுக்கு பாருங்க, ஆபிரகாம் ஆயுதம் தரிப்பிக்கிறார். வெறும் 318 பேரை கொண்டு யோசித்து பாருங்க, பல ராஜ்யங்களை ஜெயித்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண புறப்படுறார். சாதாரண விஷயம் இல்லை. அந்த ராஜாக்கள்லாம் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். பாருங்க, அவர்களோடு யுத்தம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்கலை. 318 பேரை கூப்பிட்டுட்டு இப்போ அந்த ராஜாக்களோட, அந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட இவர் 120 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருக்கிற இடத்துலேருந்து யுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு பயணம் பண்ணி போகிறார், ஓடுறாரு. ஐயோ, லோத்தை அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு தைரியம்! இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அதை தான் ஆசாரனாகிய மெல்கிசேதேக் ஆபிரகாம் நினைப்பூட்டுறார். ஆபிரகாமே, இவ்வளோ பெரிய ஒரு தைரியம், பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? ஏன்னா வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் உன் கூட இருக்கிறாரு. அவரும் கூட இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணுறதுக்கு நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன செய்யிட்ட, புறப்பட்டுட்ட. அவ்வளோ பெரிய தைரியத்தை உன் தேவன் உனக்கு என்ன செய்தார், அருளினார் என்பதை நினைப்பூட்டுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி கூட சில வேளைகளை நம்ம ரொம்ப சில நேரங்களில் சாதாரண போராட்டங்களை சந்திக்கிறோம். சில வேளைகளில் சில பிரச்சனைகள் நம்மை ரொம்ப என்ன செய்து நெருக்குது. சில வியாதிகள், சில நேரம் வேலை செய்கிற இடத்துல, சில நேரம் குடும்பத்துக்குள்ளே, சில நேரம் பிள்ளைகள் வாழ்க்கையில், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக நம்ம என்ன செய்கிறது, நெருக்குகிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னதமான தேவன், மகா பெரியவர், இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையை காட்டிலும் மகா பெரிய தேவன், உன்னதமான தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை தேவன் உங்கள் கூட இருக்கிறபடியால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பதற்கு, அவைகள் மேல் ஜெயம் கொள்வதற்கு தேவனே உங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் தருகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிரச்சனைகளை என்ன செய்யலாம், தைரியமாக இனி என்ன செய்யலாம், எதிர்கொள்ளலாம். நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து இனி தோண்டு போக வேண்டியதில்லை, மனமுடைந்து போக வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நெருக்கம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவைகள் மேல் ஜெயம் கொள்ளும்படி, அவைகளை எதிர்கொள்ளும்படி இப்போ தேவனே உங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் தைரியத்தையும் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் உங்களோடு இருக்கிற தேவன் உன்னதமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய நல்ல செய்தி பாருங்கள். உன்னதமான தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் உங்கள் பிரச்சனைகளை, நெருக்கங்களை, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அல்லது சின்னதாக இருந்தாலும் சரி, அவைகளை எதிர்கொள்வதற்கு, அவைகளை சந்திப்பதற்கு கர்த்தரே உங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் ஆற்றலையும் நினைச்சுக்கிறார், அருளுகிறார். பாருங்கள், இதுதான் நாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை மேல் ஜெயம் தருவதற்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்கிற முதல் கிரியை தான் பாருங்கள். உங்களுக்கு அவைகளை எதிர்கொள்வதற்கு கர்த்தரே உங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் ஆற்றலையும் என்ன செய்கிறார், அருளுகிறார். ரெண்டாவது பாருங்கள், ஆபிரகாம் இந்த யுத்தத்தை செய்வதற்கு போவதற்கு தன்னோட வீட்டில் உள்ள பயிற்சி பெற்ற 318 பேரை என்ன செய்கிறான், தெரிந்து கொள்ளுகிறான். பயிற்சி பெற்றன்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளை, நான் நம்புகிறேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆபிரகாம் இந்த 318 பேருக்கும் ஆயுதங்களை தரிப்பிக்கிறார். உண்மைதான், கொஞ்சம் இவங்களுக்கு ஆயுத பயிற்சி என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கு மேலே என்ன தெரியுமா கொடுக்கப்பட்டிருந்துச்சு,
நான் விசுவாசிக்கிற ஆபிரகாம் தன்னுடைய தேவனை குறித்த அறிவை இந்த 318 பேருக்கு என்ன செய்திருப்பார், சொல்லி கொடுத்துருப்பார். தன்னுடைய தான் சேவிக்கும் தேவன் இன்னார் என்பதை பற்றி, இந்த ஜீவனுள்ள தேவன் யார், இவர் எப்படி என்ன சந்தித்தார், இவர் எப்படி என்னை ரட்சித்தார், இவர் எப்படி எப்படி நான் இந்த கானான் தேசத்துக்கு வரும்படி கர்த்தர் எப்படி என்னோடு பேசினார், அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு என்ன செய்யிருப்பார், சொல்லி கொடுத்துருந்துருப்பார். சொல்லி கொடுத்ததுனால தான் பாருங்கள், இப்போது இவருடைய வேலைக்காரர் 318 பேரும் பயிற்சி பெற்றவர்களாக இருக்காங்க. இவங்க சரீரப்பிரகாரமாக ஒரு ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் விசுவாச பயிற்சியை பெற்றவர்கள். தேவனை குறித்த அறிவு இவர்களுக்கு இருந்ததுனால பாருங்க, இவர்கள் விசுவாச பயிற்சி பெற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்த அறிவை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க ஆபிரகாமோடு சேர்ந்து போய் அந்த யுத்தம் பண்ணுறதுக்கு இவங்க அஞ்சவே இல்லை, பயப்படவே இல்லை. ஏன்னா இவங்க ஆயுத பயிற்சி பெற்றவங்க மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமின் தேவன் இன்னார் என்ற அறிவை பெற்றவர்களாக இருந்தார்கள். அறிவை பெற்றவர்களாக இருந்தார்கள். இவங்கெல்லாம் பயிற்சி பெற்றவங்க, கர்த்தரை குறித்த அறிவை பெற்றவர்கள். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நாம் ஒருவேளை சில வேளையில் சந்திக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காலத்தில் நாம் கூட என்ன செய்யணும், விசுவாச வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளருவதற்கு நாம் பயிற்சி பெறுகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், எப்படி தினந்தோறும் வேதத்தை வாசித்து நம்முடைய தேவன் இன்னார் என்ற அறிவை பெற்று பாருங்கள், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருகிறதன் மூலம் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இதெல்லாம் வாசித்து நீங்கள் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். எப்போ ஒரு சாதாரண ஒரு ஆபிரகாம் பெரிய பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணாரா, எப்படி ஏப்பா நம்முடைய தேவன் அவ்வளோ பெரியவராக இருக்காரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாசித்து பாருங்கள். வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து அதை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். பாருங்கள், சொல்லணும். ஆபிரகாமை போல நானும் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என் வாழ்விலே நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்படி டெய்லி பாருங்கள், இந்த வேதத்தின் வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி அதை அறிக்கையிட்டு இப்படியாக நீங்கள் விசுவாசத்தில் உங்களை நீங்களே பலப்படுத்தி கொள்வது, அன்றாட வாழ்க்கையில் பலப்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அப்போந்தான் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள் என்ன செய்யும், உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து பாருங்கள். இப்போ போராட்டம் வரும்போது உங்களை அறியாமலேயே உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒரு விசுவாசம் புறப்படும். ஏன்னா உலகத்தில் இருப்பவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் மகா பெரியவராக இருக்கனால உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் புறப்படும், ஒரு பலன் புறப்படும். அப்போ பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி 1 யோவான் 5:4 சொல்லுகிறபடி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. நீங்கள் எல்லா பிரச்சனைகள் மேலேயும் ஜெயம் கொள்வதற்கு பாருங்கள், இப்போ நீங்கள் விசுவாசத்தில் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக என்ன செய்வீங்க, இருப்பீங்க. பாருங்கள், அப்போது அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். இந்த வசனங்களெல்லாம் சும்மா ஏதோ பாருங்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வாசிப்பதில்லை. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது போல் அன்றாடம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இதில் இரவும் போலும் எப்பொழுதும் தியானமாக இருக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் உங்களோட மனதில் நீங்கள் சிந்திக்கிறவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்கள், அப்போனா தான் நீங்கள் விசுவாசத்தில் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. பிரச்சனைகள் வரும்போது அப்போ அவைகளை ஜெயிக்கிறது எளிதாகிவிடும். பாருங்கள், எளிதாகிவிடும். இது முதல் காரியம். 2வது காரியம் பாருங்கள், ஆபிரகாம் எப்படி போய் அந்த பெரிய 4 ராஜாக்களோடு எப்படி யுத்தம் பண்ணுறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், ஆதியாகமம் 14:15 அங்கே வசனம் சொல்லுது, ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுன்ச்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான பாருங்கள் அங்கே மட்டும்
தூரம் வரைக்கும் என்ன செய்யிருக்கிறாங்க, அவங்கள துரத்தி பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, சகல பொருட்களையும் அவர்கள் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தியும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் சொல்லப்படுது. என்னென்னா, ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்த வீரன்லாம் இல்லை. அவனுக்கு யுத்த யுக்திகள்லாம் தெரியாது. அவர் ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஞானம் தருகிறதை பார்க்குறோம். என்ன ஞானம் பாருங்கள். நீங்கள் இன்றைய நாட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் எப்போ போய் எதிரி நாட்டை அடிப்பாங்கன்னா, இரவு நேரத்தில் தான் அடிப்பாங்க. காலை நேரத்துலலாம் அடிக்க மாட்டாங்க. கரெக்டாக யாரும் எதிர்பாராத அந்த இரவு வேளையில் தான் போய் எதிரியை போய் அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். அது ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு யுக்தி. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். ஞானத்தை கொடுத்து சொல்கிறாரு பாருங்கள். இங்கே பார்க்க பாருங்கள், ராக்காலத்தில் போய் அவர் அந்த 4 ராஜாக்களும் பாருங்கள், அவங்க எல்லாம் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த அந்த வேளையில் ரகசியமாக பாருங்கள் ஓடி போய் தன்னோட 318 வேலைக்காரர்களையும் பல பிரிவுகளாக பிரித்து பாருங்கள், ராக்காலத்தில் போய் அந்த 4 ராஜாக்களை போய் தாக்குவதற்கு கர்த்தர் ஞானத்தை என்ன செய்திருக்க கொடுத்துருந்துருக்க. அப்படி ஞானத்தை கொடுத்தனால இவங்க போய் அந்த ராஜாக்களை முறியடித்து லோத்தையும் பாருங்கள் அவனுடைய சகல ஜனங்களையும் என்ன செய்கிற பொருட்களை என்ன செய்கிறாங்க, போய் மீட்டு வந்துடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்தது பாருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் உன்னதமான தேவன் ஆபிரகாம் கூட இருந்ததுனால தான் வந்துச்சு பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்கள், ரெண்டாவது கர்த்தர் உங்கள் பிரச்சனையின் மேல் நீங்கள் ஜெயங்கொள்வதற்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் பிரச்சனை நேரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் பிரச்சனையின் மேல் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். இங்கே ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடு, நீ ராக்காலத்தில் போய் அவங்கள தாக்கு, அவங்க அயர்ந்து நித்திரையாக இருக்க நேரத்தில் போய் தாக்கு ஞானத்தை கொடுத்தது போல் கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஞானத்தை என்ன செய்வார், தருவார். எப்படி ஞானத்தை தருவார், சில குறிப்பிட்ட வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வசனத்தின் மூலமாக பேசும்போது உங்களுக்கே என்ன செய்யும், ஒரு விசுவாசம் வரும். சில நேரம் ஆண்டவர் இப்படி செயல்படுன்னு சொல்லி ஞானத்தை என்ன செய்வார், தருவார். அப்படி செய்யும்போது என்னாகும், நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மேல் என்ன செய்வீர்கள், ஜெயம் கொள்வீர்கள். உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் தேவன் ஒப்பு கொடுக்கிறதையும் நீங்கள் அவள் மேல் ஜெயம் கொள்வதையும் நீங்கள் உன்னதமான தேவன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வீர்கள், அனுபவிப்பீர்கள் பாருங்கள். அப்போது போராட்டம் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னது, கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். ஜெபிச்சு, ஆண்டவரே இந்த போராட்டத்தினால் நான் எப்படி செயல்படுறது, இதன் மேல் ஜெயங்குள்ளவருக்கு நீங்கள் எனக்கு ஆலோசனையை தாங்க, ஞானத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். தரும்போது தேவன் தருகிற ஆலோசனை ஞானத்தின்படி செயல்படும் போது நீங்கள் உங்கள் பிரச்சனையின் மேல் என்ன செய்வீர்கள், ஜெயங்குள்ளவர்கள். இப்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி உதவி செய்து ஆபிரகாமுடைய யுத்தத்திலே ஆபிரகாம் ஜெயத்தை தந்த உன்னதமான தேவன் உங்களுக்கும் உங்களுடைய போராட்டங்கள் நடுவிலே உன்னதமான தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தமானவர்களாக இருங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையில் பாருங்கள், இந்த வசனங்களை எடுத்து தியானித்து இருதயத்தில் விதைங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருங்க. ரெண்டாவது, போராட்டத்தின் நடுவில் அந்த வசனத்தின் மூலம் வெளிப்படும் கர்த்தருடைய ஞானம், வழி நடத்துதல், ஆலோசனைக்கு செவி கொடுங்க. செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி உன்னதமான தேவன் ஆபிரகாமுடைய கையிலே அவனோட சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்தது போல் இந்த நாளிலே உன்னதமான தேவன் மகா பெரியவர் எங்களோடும் இருக்கிறபடினால் எங்கள் வாழ்வின் போராட்டங்கள் பிரச்சனைகளை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பீர். நாங்கள் அவைகளை முறியடித்தால் மேல் ஜெயமெடுப்போம் என்ற வாக்கு தத்தத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் தியானித்து இந்த வசனங்களை இருதயத்தில் பதிக்க, இந்த வசனத்தினால் அவர்களுடைய இருதயத்தையும் மனதையும் நிரப்ப உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களாய், விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு எப்பொழுதும் விசுவாச வாழ்க்கையிலே அனலாய் இருக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க. அதன் மூலம் போராட்டத்தில்
காலத்தின் நேரத்தில் ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் விசுவாசத்தில் ஆயத்தமானவர்களாக இருக்கிறபடியால் பிரச்சனை வரும்போது உம்முடைய வசனத்தின் மூலம் வருகிற ஞானம், ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். உம்முடைய பிள்ளைகள் அந்த ஆலோசனைக்கு ஞானத்துக்கு செவி கொடுத்து அதன்படி செயல்பட்டு தங்களுடைய பிரச்சனை மேல் ஜெயம் கொள்ள நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.